அல்லாஹ்வுடைய வாசல்ல பராத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்ம எல்லாம் இதை கொண்டு வந்திருக்கோம். அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான் பல சகோதரர்களே. இந்த பராத்துடைய இரவை அஹ்லுல்லாஹ்வுடைய வாசல்ல அதில் நாயிப ரசூலுடைய வாசல்ல கொண்டாடுவதன் காரணமாகத்தான் இந்த பராத்தை நம்ம மதிச்சுதான். இந்த இரவை நம்ம மதிப்பதற்கு அஹ்லுல்லாஹ்வுடைய வாசல்ல வந்து இந்த இரவை கொண்டாடினால்தான் இந்த பராத்துடைய கண்ணியத்தை, இந்த பராத்துடைய உயர்வை, இந்த பராத்துடைய காரணம் அஹ்லுல்லாஹ்வுடைய வாசல்ல வந்து இந்த பராத்துடைய இரவை கொண்டாடினால்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இரவை எப்படி மதிக்க சொன்னார்களோ, எப்படி இந்த இரவை கண்ணியப்படுத்த சொன்னார்களோ, இந்த இரவை எப்படி உயர்வுபடுத்த சொன்னார்களோ, இந்த அஹ்லுல்லாஹ்வுடைய வாசல்ல வந்து இந்த இரவை கொண்டாடினால்தான் அதுக்குரிய உரிமையே, அதுக்குரிய ஹக்கே நம்ம கொடுத்ததா ஆகும். எத்தனையோ ஊர்களில் பராத்துகள் நடக்குது. பராத்துகள் எல்லா ஊர்லையும் நடக்குது. மஹரிப்லேருந்து இசாவிலையும் இருக்கும். 3 யாசின் ஓதுவாங்க. 3 யாசினுக்கு பிறகு இமாமுக்கு கொஞ்ச நேரம் பயான் பண்ணுவார். அதுக்கு பிறகு இசாக்கு பிறகு பராத் என்பதே வேறு எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். அதுக்கு பிறகு பராத் என்பதே இல்லை. ஆனால் அஹ்லுல்லாஹ்வுடைய வாசலில் வந்த பிறகு தான் இந்த இரவை நம்ம எப்படி மதிக்கணும், இந்த இரவை எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணும் என்பதை இந்த நம்மளுடைய சர்க்கார் நாயகம், நம்ம சேக நாயகம் தான் நமக்கு உயர்த்தினாங்க. நம்ம சர்க்கார் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால், சர்க்காருடைய தொடர்பு, சர்க்காருடைய உயர்வு நமக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த பராத்தை மற்றவர்கள் எப்படி கொண்டாடினார்களோ அப்படித்தான் நம்ம கொண்டாடுவோம். காரணம், இந்த இரவைக்கு தகுதி அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கக்கூடிய தகுதி அஹ்லுல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, வலியுல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அல்லாஹ்ட்டேன்னு கேட்டு வாங்கக்கூடிய தகுதி, இந்த இரவை மதிக்கக்கூடிய தகுதி அஹ்லுல்லாஹ், அஹ்ல ரசூல், நாயிப ரசூலுடைய இடத்துல தான் இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கு. அன்பான சகோதரிகளே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த வானத்தில் நுசுலாகி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்குறான். யாராவது கேட்கக்கூடியவர்கள் யாராவது என்கிட்ட ஏதாவது இருக்கிறார்களா? ஹல்மன் சாயில் ஏதாவது கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? என்கிட்ட ஏதாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ்வா முன்னாடி வந்து கேட்குறான். அதை எப்படி வாங்கணும், எப்படி பெறணும், எப்படி அவன்கிட்ட மகஃபிரத்தை பெறணும், எப்படி பாவமளிப்பு அவன்கிட்ட தேடணுங்கிற முறையை அஹ்லுல்லாஹ்வுடைய வாசலை வந்து நின்று அதை பெற அது அங்கே வந்து நின்று பார்த்தா தான் அஹ்லுல்லாஹ்வுடைய அந்த பராத்துடைய இரவை மதித்துதான் ஆகும். இங்கே வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியத்தை அல்லாஹ் இந்த இரவை எப்படி மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அப்படி மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அஹ்லுல்லாஹ்வுடைய வாசலில் வந்து நின்று அஹ்லுல்லாஹ்வுடைய அஹ்ல ரசூலுடைய வாசலில் நின்று இந்த இரவை மதித்தால்தான் இந்த இரவுக்கு மதித்ததான் ஆகும். அவங்க தான் நமக்கு மகஃபிரத்தே வாங்கி தரணும். அவங்க தான் இந்த இரவுடைய உயர்வையே வாங்கி தரணும். காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாவுடைய வாசலுக்கு போகிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாவுடைய வாசலில் போய் நின்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய கனிகளில் அந்த அப்போதைக்கு இல்லாத புது கனிகள், புது பழங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, இதுனா எங்களுக்கு கிடச்சிச்சு உங்களுக்கு? உடனே காலத்து மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய இடத்துலன்னு கிடச்சிச்சு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இந்தில்லாங்கிறதுக்கும் இல்லல்லாங்கிறதுக்கும் என்ன? இந்தல்லான்னு அல்லாவே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், எந்த ஒரு நிஸ்பத்தும் இல்லாமல் அல்லாவே நேரடியாக கொடுக்கறதுக்கு இந்தல்லா என்று சொல்கிறோம். இல்லல்லாங்கிறதுக்கு யாராவது ஒரு நிஸ்பத்தின் மூலமாக, யாராவது ஒரு தொடர்பின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தானா இல்லல்லான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, இந்த பொருள்லாம் எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலத்து மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து கிடச்சிச்சு. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, மினி அல்லாஹ்வுடைய இடத்துல இருந்து கிடச்சிச்சுன்னு சொன்னால் இந்த சீசனில் இல்லாத பழங்கள், இந்த சீசனில் இல்லாத பல வஸ்துக்கள், உணவுப் பொருள்கள் இங்கே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தான் இவங்களுக்கு உதவி கொடுத்துருக்கணும், அஹ்லுல்லாஹ்வா தான் இருக்குன்னு, வலியுல்லாஹ்வா தான் இருக்குன்னு என்று அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. அல்லாஹ், நான் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கேன், குழந்தைய கொடுன்னு அங்கே கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாவுடைய தர்பாரில், அஹ்லுல்லாஹ்வுடைய வாசல்ல, அஹ்ல ரசூலுடைய வாசல்ல உடனே அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். உடனே அவர்களுக்கு குழந்தைய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க எத்தனை இடத்துல துஆ கேட்டிருப்பாங்க. அவங்க நாடி நரம்புலாம் ஆடி போச்சு, வயசு ஆயிடுச்சு. அவங்க பீவியும் அதாவது மாதவிடாக நின்று ரொம்ப முதியவர்களாக போயிட்டாங்க. சயின்ஸ் ரீதியாக பார்த்தாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையுடைய பாக்கியமே இல்லை.
குழந்தை பிறப்பதற்காக ஒரு அறிகுறியே இல்லை. அப்படி இருந்தும் அஹ்லுல்லாவுடைய வாசல நின்று எனக்கு குழந்தைய கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிறகு அல்லாஹ் உடனே குழந்தைய கொடுத்தான்னு சொன்னா அஹ்லுல்லாவுடைய வாசல்ல எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முடியும் என்பதை அல்லாஹ் அங்கே நிரூபிச்சு காமிக்கிறான் குர்ஆன் மூலியமா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2 பேருக்குமே வயதாச்சு, குழந்தை பெற்றுக்கக்கூடிய பாக்கியமே இல்லை, இருந்தும் அஹ்லுல்லாவுடைய வாசல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்க வைக்கிறான் பாருங்க. ஒரு நபி அல்லாஹ் கேட்க வைக்கிறான் பாருங்க. வலியுல்லாவுடைய தர்பார்ல, வலி ரசூலுடைய அஹ்லுல்லாவுடைய தர்பார்ல ஒரு நபியை கேட்க வைக்கிறான், துவா கேட்க வைக்கிறான். துவா கேட்டு அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான். எப்படிப்பட்ட துவா? சயின்ஸ் ரீதியாக பார்த்தா, உலக ரீதியாக பார்த்தா அந்த அப்படிப்பட்ட குழந்தை பிறப்பதற்காக ஒரு தொடர்பு கூட இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட அஹ்லுல்லாவுடைய வாசல்ல அல்லாஹ் அங்க முடிக்க வைக்க சொன்னாக்கா அஹ்லுல்லாவுடைய மகாம், அஹ்லுல்லாவுடைய ஜமான், அஹ்லுல்லாவுடைய இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட பராத்துடைய இரவு, இந்த பராத்துடைய இரவுல அல்லாஹ் மக்ஃபிரத்தை தரேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்மள அனைவர்களையும் பராத்துடைய இரவுல எங்களிடம் கொண்டு அஹ்லுல்லாவுடைய வாசல எனக்கு துவா கேட்டு நம்ம செய்கிறாங்க, நம்ம மக்ஃபிரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அஹ்லுல்லாவுடைய வாசல நின்று நம்ம பராத்தை கொண்டாடினால்தான் இந்த பராத்துடைய உயர்வு, இந்த பராத்துடைய அந்தஸ்து நமக்கு விளங்கும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறத, வாங்கி கொடுக்கறத நம்ம சர்க்கார் நாயகம் நமக்கு இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல எந்தெந்த பொருள்களை எந்தெந்த இடத்துல வாங்கணுமோ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல போய் வாங்கினா தான் அதுக்குரிய மரியாதை. அது நிஜாமுதீன் மஹபூபை இலாஹிட்ட ஒரு முரீத் வந்தார். அதில் நிஜாமுதீன் மஹபூபில் டெல்லியில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஜியார் செய்யக்கூடிய இந்த ஃபக்கீருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் சஜாலா மூலயமா. அன்பார்ந்த சகோதரர்களே, நிஜாமுதீன் மஹபூபை இலாஹியுடைய தர்பார் மஹபூபுடைய முரீத் படு ஏழை ஃபக்கீராக இருந்தார். உடனே தன்னுடைய சேகட்ட சொல்கிறார், சர்க்கார் ரொம்ப ஏழையாக இருக்கேன், பட்டினி பசியாக இருக்கேன், சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றுமே உணவு பண்டங்கள் எதுவும் இல்லை, காசு பணம் எதுவுமே இல்லை, எனக்காக துவா செய்யுங்க நிஜாமுதீன் மஹபூபை இலாஹி சேகட்ட சொல்கிறார் முரீத். உடனே சர்க்கார் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து குல் ஹுவல்லாஹு சூராவை 3 தடவை ஊதி கொடுக்குறாங்க. அந்த கல் தங்கமாக மாறிடுது. தங்கமாக மாறி இதை வச்சு நீ பொழைச்சிக்கப்பா போப்பான் முரீத்தை கொடுக்குறாங்க. உடனே அந்த முரீத் அந்த தங்க கட்டி எடுத்துக்கிட்டு அந்த கல்லை தங்கமாச்சு, அந்த தங்க கட்டி எடுத்துக்கிட்டு ஓடுறாரு சந்தோஷமா. ஆஹா, இப்போ கல்லை தங்கமாக்கக்கூடியது குல் ஹுவல்லாஹு சூராவில் தான் இருக்குன்னு விளங்கிக்கிட்டா தப்பா, இருக்கக்கூடிய எல்லா கல்லையும் பொறுக்கிக்கிட்டு 3 தடவைன்னா 3000 தடவை ஓதி ஊதுறாரு. தங்கமாக மாற மாட்டுது, கல்லாக தான் இருக்குது. ஓதி விடுறாரு, 3 லட்சம் தடவை ஊதுறாரு குல் ஹுவல்லாஹு சூராவை, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தங்கம் மாறல, கல்லாவே தான் இருக்குது. உடனே அந்த முரீது நேராக நிஜாமுதீன் மஹபூபை இலாஹிட்ட திருப்பி சேகட்ட சொன்ன, சர்க்கார் நீங்கள் ஒரு கல்லை எடுத்து 3 தடவை குல் ஹுவல்லாஹு சூரா ஓதி விட்டுங்க, கல் தங்கமாக மாறி போச்சு. நான் 3000 தடவை ஓதுறேன், 3 லட்சம் தடவை ஓதுறேன், ஆனால் கல்லாக தான் இருக்குது சர்க்கார். உடனே சர்க்கார் சொன்னாங்களாம், நிஜாமுதீன் மஹபூபை இலாஹி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், குல் ஹுவல்லாஹு சூராவுக்கு கல்லை தங்கமாக மாற்றக்கூடிய சலாஹியத் அதுக்கு இருக்கு, அந்த குல் ஹுவல்லாஹு சூராவுக்கு இருக்கு. ஆனால் நிஜாமுதீன் மஹபூபை இலாஹுடைய நாவு ஓதுனாதான் அந்த கல் தங்கமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பராத்துடைய இரவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பராத்துடைய இரவு நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கிஃப்டாக வந்துச்சு. இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய இரவாக இந்த பராத்துடைய இரவு இருக்கு. இந்த பராத்துடைய இரவுல இந்த மக்ஃபிரத்தை, அந்த மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய மகாம் நம்ம சர்க்கார் நாயகனுடைய கையில் இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம ஷேக் நாயகனுடைய கையில தான் எப்படி நிஜாமுதீன் மஹபூபை இலாஹுடைய நாவு இல்லாமல் அந்த கல் தங்கமாக மாறாதோ, அதே போல இந்த பராத்துடைய இரவுல மக்ஃபிரத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இரவுடைய நம்ம பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கிடைக்கணும்னு சொன்னா நம்ம சர்க்காருடைய தொடர்பு இல்லாமல், சர்க்காருடைய பார்வை இல்லாமல், சர்க்காருடைய நிஸ்பத் இல்லாமல் இந்த பாவம் நம்ம மக்ஃபிரத் வாங்கவே முடியாது அல்லாஹ்ட்ட. நீ என்ன ஊர்ல போய் இருந்துட்டாலும் சரிதான், எங்க போய் சொன்னாலும் பராத்து இரவை கொண்டாடலாமா தவிர அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் ரசூலுடைய சொன்ன என்ன ஹுக்குமை எப்படி பராத்தை கொண்டாட வேண்டும் அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருக்காங்க அல்லவா, இது இந்த சர்க்கார் நாயகியுடைய தர்பாரு தான் கிடைக்குமே தவிர இதை விட்டால் வேறு எந்த தர்பார்லையுமே கிடைக்காது, வேறு எங்கேயுமே போனாலும் எங்கே செல்ல கிடைக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஷேக் நாயகி அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கான். நமக்கு விளங்காது. இப்போ சர்க்கார் நாயகி நம்ம சாதாரண மனுஷன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்த சகோதரர் இல்லை,
சர்க்கார் அவங்களுடைய அவங்கள பற்றி அவங்களுடைய உயர்வை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்மளெல்லாம் நீங்களாம் வந்திருக்கு நினச்சிட்டு இருக்குங்களா? நம்மளா இழுத்துட்டு வந்துட்டோம், நம்ம இங்கிருந்து வந்துட்டோம், அங்கிருந்து வந்துட்டோம், நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளி எல்லாம் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க நம்ம சர்க்காருடைய சொல்ல. எப்படியா பாவம் செஞ்சக்கூடிய நம்மளுக்கு மகஃபிரத்தை வாங்கி தர வேண்டும் என்பதற்காகவே, நம்ம பாவம் மன்னிப்பை தேட வேண்டும் என்பதற்காகவே, நம்ம பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவே சர்க்கார் நாயகம் நம்மளை ஒவ்வொரு ஆளையும் இழுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும், ஒரு ஆள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கூட எடுத்து வந்திருக்காங்க. அன்பான சகோதரே, அவர் செய்த பெரிய கருணை, அவர் செய்த பெரிய கிஃப்ட்டு அவர்களுக்கு முறியதாக நம்ம அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஷேக் நாயகுடைய தர்பாரில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு மகஃபிரத்தை வாங்கி தராமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அந்த ஈமானோட நம்ம இங்கே உட்காருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களில் தேடி பாவ மன்னிப்பையில் எல்லாம் மன்னிச்சு சர்க்கார் நாயகுடைய கருணையினால் நம்ம பாவத்தை அலேஹும் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.